வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம வீட்டோட கார்த்திகை தீபம் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. விலாக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நானும் பாப்பாவும் வந்து மொச்சப்பயிரெலாம் வந்து அம்மாச்சி ஊற போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பிதுக்கி கொஞ்சம் அம்மாச்சிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது கார்த்திகை தீபத்தன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான லஞ்சு, அப்பளம் பாயாசத்தோடு நல்லா சூப்பரான ஹெவி லஞ்சு, 3 வகை கூட்டு வச்சு வேறு லெவலாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்புக்குட்டியுமே வந்து எனக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். தமிழ் பாப்பா நல்லா ஜாலியாக செம்மையாக வந்து சுட்டி டிவிலாம் பார்த்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொன்றா உட்காந்து பிதுக்கிக்கிட்டு இருந்தோம். என்னென்ன லஞ்சு செஞ்சோம் அப்படின்றதையுமே வந்து உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்லிடுறேன். மொச்சப்பயிரில் வந்து கூட்டு செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு வந்து பெரட்டி ஒரு கூட்டு செஞ்சுருந்தோம். அதோடு பார்த்திங்கன்னா சாம்பார், சாதம், அப்புறம் வந்து அப்பளம், பாயசம் எல்லாமே இருந்துச்சு. உங்கள் வீட்டிலலாம் கார்த்திகை தீபத்துக்கு என்னென்ன செய்வீங்க, எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மொச்சப்பயிரை வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பிதுக்குறோன்னு சொல்லி பாதி பயிரை பிதுக்காமலே உள்ளே விட்டுருவோம். இதெல்லாம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. அம்மாச்சி வந்து எங்களை வந்து உட்கார வச்சு பிதுக்க வைப்பாங்க. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டிலலாம் நடக்கும். காலையிலே வந்து கார்த்திகை தீபம்னால அடுப்பெல்லாம் வந்து அழகாக அம்மாச்சி மொழிகி எப்பவும் போல் அவங்க கையால் அழகான கோலெல்லாம் போட்டிருந்தாங்க. மார்னிங் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா தோசை ப்ளஸ் தக்காளி சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் போல் தான் வந்து வெளியில் அடுப்பு பற்ற வச்சு எல்லாம் சமைக்க ஆரம்பித்தோம். நம்ம வீட்டோட க்யூட்டிஸ் எல்லாம் அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் மழை வேறு பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னு விளையாடிட்டு இருந்தாங்க. பூஜை பொருள் எல்லாத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அம்மாச்சி வந்து குக்கிங்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்களே சமைச்சிருவாங்கன்ட்டு நான் வந்து இருக்கிற பூவெல்லாம் வந்து கட் பண்ணி சாமி எல்லா சாமிக்கும் வந்து வச்சுட்டு, அதுக்கு பிறகு இந்த பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏனே தெரில, ரொம்ப ஹாப்பியாக அழகாக இருந்துச்சு இந்த பூ வைக்கும் போது. நம்மளோட இந்த க்யூட் பாய் முருகன் அவருக்குமே வந்து அழகாக பூவெல்லாம் நிறையா பூ வச்சு இன்றைக்கி, ஏன்னா அவருக்கு தானே கார்த்திகை மைந்தன், அதனால் அவருக்காக ரொம்ப அழகாக அவரை ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பூஜை ரூமில் இருந்து பூஜை பொருள் எல்லாத்தையும் நாளே வந்து அம்மாச்சி நல்லா கழுவி வச்சுட்டாங்க. அது எல்லாத்துக்கும் சந்தனம் போட்டு வைக்காமல் இருந்துச்சு. சரி நம்ம சும்மா தானே இருக்கோன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய புது விளக்கு, அகல் விளக்கு, மண் விளக்கு, அதுக்கப்புறம் இது எல்லா விளக்கையும் எடுத்து அது எல்லாத்தையுமே வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்து பூஜை பொருள் எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டு இருந்தேன். நான் மட்டும்தான் உட்காந்து அகல் விளக்கு எல்லாத்துக்குமே வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சிட்டு இருந்தேன். எங்கேருந்து தான் அந்த தமிழ் பாப்பா வந்தானே தெரியல. அவள் வந்தானாலே ஒரே அட்ராசிட்டி தான் பண்ணிகிட்ருப்பா. நான் அதோட சரி அவள் பாட்டுக்கே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நானும் சந்தன குங்குமம்லாம் வச்சிட்டு இருந்தேன். அந்த குட்டி அகல் விளக்கில் சந்தனம் போட்டு வச்சதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், என்னோடய ஷாலை எடுத்து அவள் மேலே போட்டுட்டு கண்ணாமூச்சி விளையாடுறேன்னு ஒரு விதமான அட்ராசிட்டிலாம் பண்ணிகிட்டு இருந்தா. ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிகிட்டே இருப்பாள். அவளுக்கு வந்து இந்த விளக்கு மேலே வந்து அவ்வளோ பிடிக்கும். அவளே சொல்லுவாள், மம்மி நான் காட்டுறேனே, நான் காட்டுறேன் சாமிக்கு, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு பொருத்திட்டு அந்த இது இருக்கும் இல்லையா கிளியாஞ்சட்டியில், அதெல்லாம் அவளே வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாள். லாஸ்ட் இயர்லாம் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையிலே சுட்டுக்கிட்டா. அதனாலே நான் வந்து கேர்ஃபுல்லாக இந்த இயர் வந்து ரொம்ப பத்திரமா வந்து ஹேண்டில் பண்ணேன். என்னோடய குட்டி வாண்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குட்டி குட்டி ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த கிளியாஞ்சிட்டியெல்லாம் அவங்க மேடம் ஒவ்வொன்றா எடுத்து கொடுப்பாங்க. நான் வந்து பொட்டு வச்சிட்ருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னே தெரில, அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு. அவள் எடுத்து கொடுத்து அம்மா இதில் வை, நான் கொடுக்குறதுல வைன்னு சொல்லும் போது
சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு மேடம் கிளம்பிட்டாங்களா, சரி நம்மளும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு பாப்பாவுக்கு ஊட்டிக்கிட்டே சாப்பிட்லான்னு தட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடெல்லாம். இன்றைக்கான லஞ்ச் இது தான். நல்லா ஹாப்பியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மேடம் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னை கூட்டிகிட்டு போய் பாய் விரித்து உட்கார வச்சுட்டு, அம்மா நான் உனக்கு ஊட்டி விட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து எனக்கு ஊட்டி விட்றேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. போய் கேமரா ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு உட்காந்து அவகிட்ட வந்து வாங்கிக்கிட்டேன். அவளோட அந்த குட்டி கையில் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து ஊட்டி விட்டான். ஆனால் அதை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், அதை இருக்கிற வரைக்கும் ஜாலியாக நினச்சதெல்லாம் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு நிம்மதியான ஒரு லைஃப் வாழணுன்றது என்னோடய மிகப்பெரிய கனவு. அண்ட் இன்றைக்கி வந்து ஊட்டி விட்டதில் வந்து எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சுன்னு என்னால் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் போதும் போதும் பாப்பான்னு சொல்கிற அளவுக்கு வேணான்னு சொன்னதுக்கு பிறகும் தங்கம் வந்து எனக்கு நான் ஊட்டி விட்றேம்மா அப்படி சொல்லிட்டு ஊட்டி விட்டா. அதை வந்து உண்மையாகவே ஒரு அம்மாவால் தான் புரிஞ்சிக்க முடியும். அதை எந்த ஒரு அம்மா வந்து நல்லா அதை வந்து சாப்பிட்டு பார்த்து அந்த ஒரு அன்பை வந்து உணர்கிறாங்களோ அவங்களால தான் வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். உங்களோட வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் இந்த மாதிரி என்னென்ன குட்டி குட்டி சர்ப்ரைஸ் அண்ட் வாழ்த்தணும் அன்பெல்லாம் எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். நானுமே வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து ஈவினிங் போல் எங்களோட காஸ்டியூம் பற்றி சொல்லிடுறேன். நாங்கள் 2 பேரும் வந்து பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டிருந்தா. அதுக்கு பிறகு வந்து 2 குடுமி போட்டு எனக்கு பிடிச்ச அந்த மல்லிகைப்பூ வச்சு விட்டுட்டேன். ஈவினிங் போல் நானுமே அம்மாவோட சாரீ எடுத்து பேர் பண்ணியிருந்தேன். அம்மா சாரீ வந்து கட்டும்போது அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு. மதியானம் பாப்பா வந்து சாப்பாடு ஊட்டி விடும்போதே எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு ஆக்சுவலாக. அதனால தான் சரி ஈவினிங் வந்து அம்மா சாரியே கட்டிக்கலான்னு சொல்லி யோசிச்சு ப்ளவுஸ்லாம் வந்து நாளே வந்து தேடி வச்சுட்டேன். எதுக்கும் இதை கட்டலாமா வேணாமான்னு ஒரு 2 யோசனையில் தான் இருந்தாலும் பாப்பா ஊட்டி விட்டதுக்கு பிறகு அம்மா ஞாபகம் வந்தது. அந்த சேலையை எடுத்து கட்டிட்டேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சேலை கட்டினதுக்கு பிறகு. அம்மாவோட ப்ளவுஸுமே வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் சாரியையும் கட்டிட்டு விளக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து எண்ணெய்லாம் ஊற்றி திரியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா கிளியாஞ்செட்டிலையுமே எண்ணெய் ஊற்றி அதுக்கு பிறகு திரி போட்டு உள்ளக்க இருக்கிற காமாட்சி அம்மனுக்குமே வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து வெளியில் இருக்கிற எல்லாத்துக்குமே வைக்கலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அவளுக்கு வந்து விளக்கேற்றணுன்னு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு, நல்லா கைத்தட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஹாப்பி பர்த்டேன்னு வேறு சொல்லிகிட்டே இருந்தா ரொம்ப நேரம். ஹாப்பி கார்த்திகை சொல்லணுன்டா தங்கம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். அவள் ஆனாலுமே ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிகிட்டே இருந்தா. நல்ல ஒரு ஜாலியாக போச்சு இந்த கார்த்திகை. அதுக்கப்புறம் வந்து சாமி எல்லாத்துக்குமே வந்து தூபம்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அவளுக்கும் ஒரு ஆசை நம்மளும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாளா. சரி அவள் ஆசையை நம்ம வந்து நிறைவேற்றாமல் விடணும்னு சொல்லிட்டு நான் காமிச்சு முடித்தோடனே வந்து அவளும் காமிச்சிட்டா. மம்மி நான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டா. சரி நம்மளுடைய வீடியோகிராஃபராக அவளும் இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபராக அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்டையுமே கொடுத்துட்டேன். அவள் கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ எடுத்து கொடுத்தா. இதெல்லாமே அவள் ஷூட் பண்ணது தான். சரி அவள் ஷூட் பண்ணதை வந்து போடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் எடுத்து கொடுத்தனால தான் இப்படி இருக்கும். என்னோடய ஃபேஸ் கட் லைட்டாக தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன பிள்ளைலாம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் போடுற நியூஸ் சேனலை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மாற்றவே மாட்டாங்க. திருவண்ணாமலையில் எப்போ விளக்கேற்றுவாங்கன்னு சொல்லி ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. அப்போல்லாம் வந்து வீட்டில் கேட்குறது, எதுக்கு இப்படிலாம் வந்து வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க காலையிலேருந்து நியூஸ் ஓடுதுன்னு கேட்போம்.
ஆனால் இப்போ தான் அதோட ரீசன்ஸ்லாம் புரியுது, எதுக்காக பார்த்துருக்காங்கன்னா. அங்கே விளக்கேற்றினதை வந்து நம்ம டிவியில் பார்த்ததுக்கு பிறகு நானும் குட்டி பாப்பாவும் சேர்ந்து வாசலில் வந்து குத்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு பிறகு வந்து இருக்கிற எல்லா அகல் விளக்கையும் வீடு ஃபுல்லாக வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவளுமே அம்மா நான் வந்து வைக்கிறேன்னு சொல்லி ஈகராக கேட்டாளா. நான் ஃபஸ்ட்டு வச்சிடறேன்டா, உனக்கு அப்புறம் தரேன்னு சொல்லிட்டேன். இந்த அம்மாவோட சாரீ வந்து எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களில் யாரெல்லாம் அம்மாவோட சாரியை வந்து கட்டி அழகு பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னு வந்து சொல்லுங்கள். எனக்கு அன்னைக்கு நாளில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சாரியை கட்டியிருந்தது. அப்படியே பாப்பாவுக்குமே வந்து அந்த விளக்கு வந்து அவகிட்ட கொடுத்து கொஞ்சம் அவளையுமே ஹாப்பினஸ் பண்ணியாச்சு. எங்களோட கார்த்திகை தீபம் வந்து இப்படி தான் போச்சு. இந்த பூவை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பூ வச்சுருந்தது. அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொறுமையாக இந்த விளாக் பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு விளாகில் பார்க்குறேன்.